விஷச்சாராய மரணம் தொடர்பாக ஓய்வு பெற்ற நீதிபதி கோகுல்தாஸ் விசாரணையை துவக்கியிருக்கிறார். விஷச்சாராயம் குறித்து உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர் சந்தித்து அவர்களிடம் விவரங்களை கேட்டறிகிறார் நீதிபதி கோகுல்தாஸ். அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். விஷச்சாராய மரணம் தொடர்பாக விசாரிப்பதற்காக ஓய்வு பெற்ற நீதிபதி கோகுல்தாஸ் தலைமையில் ஆணையம் அமைக்கப்பட்டது. இந்நிலையில் அவர் தனது விசாரணையை துவக்கியிருக்கிறார். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை சந்தித்து அவர் தனது விசாரணையை துவங்கியிருக்கிறார். விஷச்சாராயம் குறித்து உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 49ஆக அதிகரித்திருக்கிறது. ஏற்கனவே இந்த மரணம் தொடர்பாக விசாரிப்பதற்காக ஓய்வு பெற்ற நீதிபதி கோகுல்தாஸ் தலைமையில் விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டது. இந்நிலையில் நீதிபதி கோகுல்தாஸ் தன்னுடைய விசாரணையை துவக்கியிருக்கிறார். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை சந்தித்து விவரங்களை கேட்டறிகிறார் நீதிபதி கோகுல்தாஸ். கள்ளக்குறிச்சி கருணாபுரம் கிராமத்தில் இருக்கக்கூடிய உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை சந்தித்து நீதிபதி கோகுல்தாஸ் தன்னுடைய விசாரணையை துவக்கியிருக்கிறார். கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் விஷச்சாராயம் காரணமாக 49 பேர் உயிரிழந்தனர். தொடர்ந்து அது குறித்து விசாரிப்பதற்காக ஓய்வு பெற்ற நீதிபதி கோகுல்தாஸ் தலைமையில் விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டது. இந்நிலையில் நீதிபதி கோகுல்தாஸ் தலைமையில் விசாரணை துவங்கியிருக்கிறது. அவர் உயிரிழந்தவர்களுடைய உறவினர்களை சந்தித்து விசாரணையை துவக்கியிருக்கிறார். கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் குறித்து உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை சந்தித்து நீதிபதி கோகுல்தாஸ் விசாரணையை துவக்கியிருக்கிறார். அவர் விசாரணை செய்யக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ரகுமான். ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் ஒரு நபர் ஆணையத்தை அமைத்து ஏற்கனவே உத்தரவிடப்பட்டிருந்தது. தற்பொழுது நீதிபதி கோகுல்தாஸ் தன்னுடைய விசாரணையை துவக்கியிருக்கிறார். எந்தெந்த கோணங்களில் விசாரணை நடக்கிறது? விவரங்களை சொல்லுங்கள். கள்ளக்குறிச்சி நடைபெற்ற இந்த கள்ளச்சாராய பழி விவகாரம் தொடர்பாகவும் இந்த விசாரணைக்கு முழுவதுமாக தமிழக அரசு உத்தரவிட்டிருக்கின்றது. இதனைத் தொடர்ந்து இதை விசாரிப்பதற்காக ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி கோகுல்நாத் தலைமையிலே விசாரணை ஆணையம் வைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த கோகுல்நாத் தன்னுடைய விசாரணையை தற்போது துவக்கி இருக்கின்றார். இங்கே பார்க்கலாம், ஒளிப்பதிவாளர் ஸ்ரீதர் காண்பித்துக் கொண்டிருக்கின்றார். தற்போது கள்ளக்குறிச்சியில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் இருக்கக்கூடிய பொதுப்பணித்துறை அலுவலகத்தில் இந்த ஆய்வுக் கூட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதில் மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல்துறை கண்காணிப்பாளர் உள்ளிட்டோர்கள் அவரிடம் இந்த சம்பவம் குறித்து விசாரணை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். தொடர்ந்து இந்த சம்பவம் எப்படி நடந்தது, கடந்த இந்த ஏற்கனவே இருந்த மாவட்ட ஆட்சியர் கொடுத்த அறிக்கை என்ன, மேலும் கடந்த அந்த சம்பவம் நடைபெற்ற போது காவல்துறை அதிகாரிகள் எடுத்த நடவடிக்கைகள் என்ன, அவர்கள் கொடுத்த அறிக்கை என்ன, அதன் பின்பு புதிய மாவட்ட ஆட்சியர் நியமிக்கப்பட்டிருக்கின்றார், மேலும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் நியமிக்கப்பட்டிருக்கின்றார். இவர்கள் கொடுத்த அந்த விசாரணை அறிக்கைகள் என்னென்ன என்பது குறித்து தற்போது மாவட்ட ஆட்சியரிடமும் காவல் கண்காணிப்பாளரிடம் இந்த விசாரணையை தொடக்கி கேட்டுக் கொண்டிருக்கின்றார். தொடர்ந்து இந்த விசாரணையை நடத்திய பின்பு இவர் உடனடியாக பாதிக்கப்பட்ட சிகிச்சை பெறக்கூடிய அந்த மருத்துவக் கல்லூரிக்கு செல்கின்றார். அங்கு அவருடன் நடந்த விவரங்கள் குறித்து விசாரிக்க இருக்கின்றார். தொடர்ந்து அந்த அதிகமாக பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு சென்றும் அந்த உயிரிழந்தவருடைய வீடுகளுக்கு சென்றும் சம்பவம் எப்படி நடந்தது என்ன என்பது குறித்தும் விசாரணை செய்கின்றார். இதனைத் தொடர்ந்து அவர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தங்களுடைய ஆலோசனையும் நடத்த இருக்கின்றார். ரகுமான், தொடர்ந்து அங்கு நீங்க விவரங்களை சேகரிங்க. மீண்டும் பேசலாம். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி.